ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்னா என்ன? ஸ்பெர்மட்டோசைட்டோசிஸ்னா என்ன? ஸ்பெர்மியேஷன் அண்ட் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இதை 10 மினிட்ஸில் சார்ட் அவுட் பண்ணலாம். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்பெர்மட்டோ அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவா, ஜெனசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா. ஆக்சுவல் டெஃபினேஷன் என்ன? Maturation of the male gametes in the wall of seminiferous tubules. இந்த மேல் கேமெட்ஸ் என்னன்னா ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ இவங்க என்ன ப்ராசஸில் மெச்சூர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த ப்ரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஜெர்ம் லைன் செல்ஸ். இவங்களில் இருந்து தான் ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் oogonia ஃபார்ம் ஆகுது. ஸோ மேல் சைல்டில் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா undergoes certain process to form a mature sperm. ஃபீமேல் சைல்டில் oogonia undergoes certain process to form a mature ovum. Now ஒரு மேல் சைல்டு பிறக்குதுன்னு வச்சுக்கலாமே. பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் எந்த சேஞ்சும் நடக்காது. பியூபர்ட்டி அப்போ தான் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதோட மெச்சுரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் பியூபர்ட்டி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் எதுவுமே நடக்காது இன் அ மேல் சைல்டு. இப்போது ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் என்னென்னு பார்க்கலாமா? மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெர்மட்டோசைட்டோசிஸ், செகண்ட் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன், தேர்ட் ஸ்பெர்மியோஜெனசிஸ். இந்த ஸ்பெர்மட்டோசைட்டோசிஸ் அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனியா இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷனில் இந்த பிரைமரி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுது, செகண்டரி ஒரு ஸ்பெர்மாட்டிடாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்பெர்மியோஜெனசிஸில் இந்த ஸ்பெர்மாட்டிட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் இன்டு அ மெச்சூர் ஸ்பெர்ம், அதாவது ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டு ஸ்பெர்மாக அது மாறுது. தட் இஸ் ஸ்பெர்மட்டோசோவா. நவ் இந்த ஸ்பெர்மட்டோசைட்டோசிஸ்க்கு 16 டேஸ், செகண்ட் ஸ்டேஜுக்கு 24 அண்ட் தேர்ட் ஸ்டேஜுக்கு 24 டேஸ். ஸோ ஆன் அ ஹோல் ஒரு ப்ராசஸ்க்கு 64 டேஸ் எடுக்குது. ஒரு ப்ரைமோடியல் ஜெர்ம் செல் இப்போ எடுத்துக்குவோம். இந்த ப்ரைமோடியல் ஜெர்ம் செல்லில் குரோமோசோம் நம்பர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 44XY, அதாவது டோட்டல் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணால் 2 செல் ப்ரொடியூஸ் ஆகணும். இங்கே நம்ம ஒரே ஒரு செல்லை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன்னா இது ஒரு மேல் சைல்டு. இதில் 44XY தான் குரோமோசோம் இருக்குது. ஸோ ஒரு பர்த் அப்போது அந்த மேல் சைல்டுக்கு ஸ்பெர்மட்டோகோனியா ஹேவிங் த குரோமோசோம் 44XY தான் இருக்கும். அந்த சைல்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுது. அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஸ்பெர்மட்டோகோனியா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 44XY அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஸ்பெர்மட்டோகோனியா இட் இஸ் தென் அண்டர்கோயிங் மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது 2 செல் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணிகிட்டே லாஸ்ட் மைட்டாசிஸில் என்ன ஆகுதுன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அதாவது டார்க் டைப் A செல்ஸ் அண்ட் லைட் டைப் B செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. டார்க் அண்ட் லைட்னு இவங்களுக்கு ஏன் பிரிக்கிறோம்? மைக்ரோஸ்கோப்பிக்கலி இவங்களில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த குரோமாட்டின் கண்டென்சேஷனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால தான் இவங்களை டார்க் டைப் A அண்ட் லைட் டைப் Bன்னு பிரிக்கிறோம். பட் இவங்களுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம் நம்பர் 44XY மட்டும்தான். நவ் இந்த டார்க் டைப் A செல்ஸ் எல்லாமே ரிசர்வ் செல்ஸ், ஃப்யூச்சர் டிவிஷனுக்கு ரிசர்வ் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த லைட் டைப் B தான் இட் இஸ் அண்டர்கோயிங் ஃபர்தர் மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணி ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டோட குரோமோசோம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 44XY. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைட்டாசிஸில் குரோமோசோம் நம்பர் வில் பி ரீடைன்ட். பேரண்ட்டுக்கு 44XY இருந்தால் அதோட டாட்டர் செல்லுக்கும் 44XY மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டுக்கு இருக்கிற குரோமோசோம் நம்பர் 44XY. இந்த ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? பை த ப்ராசஸ் ஆஃப் மைட்டாசிஸ். திஸ் மைட்டாசிஸ் இஸ் நாட் அ reduction division. Now in the primary spermatocyte is undergoing meiosis. இந்த மியோசிஸ் 1 தான் ஃபஸ்ட் அண்டர்கோ பண்ணுது. திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரிடக்ஷன் டிவிஷன். அதாவது பேரண்ட்லேருந்து டாட்டர் ஃபார்ம் ஆகும்போது அந்த டாட்டர் செல்ஸ்க்கு half the number of chromosomes தான் வரும். ஸோ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் 2 டிவைட் ஆகும்போது அதோட டாட்டர் செல்ஸ் they are called as secondary spermatocyte. அதோட குரோமோசோம் நம்பர் 22 + X ஒரு டாட்டர் செல்லுக்கும் 22 + Y இன்னொரு டாட்டர் செல்லுக்கும் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் மியோசிஸ் 1. It is a reduction division. So primary spermatocyte meiosis 1 undergo பண்ணி செகண்டரியாக மாறுது. இப்போ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மியோசிஸ் 2 அண்டர்கோ பண்ணுது. இந்த மியோசிஸ் 2 இஸ் சிமிலர் டு மைட்டாசிஸ்.
அதாவது இது ஒரு ரிடக்ஷன் டிவிஷன் கிடையாது. பேரண்ட் செல்லில் எத்தனை குரோமோசோம் இருக்கோ டாட்டர் செல்லையும் அத்தனை குரோமோசோம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த 22X அப்படிங்கிறது டாட்டர் செல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட டாட்டர் செல்லையும் இருக்கிற குரோமோசோம் நம்பர் 22X மட்டும்தான். 22Yலேருந்து வர டாட்டர் செல்ஸ் வந்து 22Y குரோமோசோம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகியிருக்கிற 4 செல்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஸ்பெர்மாட்டிட். இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் இருந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த ஸ்பெர்மாட்டிட் ஹேஸ் டு அண்டர்கோ சர்டன் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு ஸ்பெர்மட்டோசோவாவாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ஸ்பெர்மட்டோசோவாவில் இருக்கிற குரோமோசோம் நம்பர் என்னது? 22 + செக்ஸ் குரோமோசோம். ஸோ ஃபைனலாக 4 ஹேப்ளாய்ட் ஸ்பெர்மட்டோசோவா தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 22X, 22X, 22Y அண்ட் 22Y இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னா என்னது? ஸ்பெர்மாட்டிட் அப்படிங்கிறது ஸ்பெர்மட்டோசோவாவாக கன்வெர்ட் ஆகுறது. ஸ்பெர்மாட்டிட் ஆக்சுவலி ஒரு சர்க்குலர் செல். ஒரு செல்னு எடுத்துப்போமே, அதுக்கு செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், கால்கே அப்பரேட்டஸ், சென்ட்ரோசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் பேசிக் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒரு செல். இந்த மாதிரி இருக்கிற செல் எப்படி ஸ்பெர்மட்டோசோவாவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஸோ ஸ்பெர்மாட்டிட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு ஸ்பெர்மட்டோசோவா. எப்படின்னு பார்த்துடலாமா? செல்லோட செல் மெம்பரேன் இருக்கா, அது வந்து அந்த ஸ்பெர்மோட செல் மெம்பரேனாக மாறுது. ஸோ ஃபார் த என்டையர் ஸ்பெர்ம் அந்த செல் மெம்பரேன் வில் பி ப்ரெசன்ட். நியூக்ளியஸ் வந்து ஹெட்டில் போய் ஃபார்ம் ஆகுது. ஸோ த ஹெட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ். அதுக்கடுத்து கால்கே அப்பரேட்டஸ். இந்த கால்கே ஹெட்டுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்ரோசோமல் கேப். இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த ஸ்பெர்மோட மிடில் பீஸில் போய் அக்வயர் ஆகுது. ஸோ இட் இஸ் நீடட் ஃபார் ATP ப்ரொடக்ஷன். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் லைட் க்ரீன் வந்து ஒரு ஆனுலஸ் ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுது பிலோ த மிடில் பீஸ். இந்த டார்க் க்ரீன் வந்து கால்ட் அஸ் டிஸ்டல் சென்ட்ரியோல். இதுதான் வந்து ஃபைனலாக ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஃபார்ம் பண்ணும் விச் இஸ் நீடட் ஃபார் த மொட்டிலிட்டி ஆஃப் டெய்ல். ஸோ பார்ட்ஸ் என்னலாம்? ஹெட், நெக், மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் அ ஸ்பெர்ம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். அந்த ஸ்பெர்மட்டோகோனியாவிலிருந்து ஸ்பெர்மட்டோசோவா, அந்த ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எல்லாமே, அதாவது நம்மளோட மைட்டாசிஸ், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2 எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். இந்த ஸ்பெர்மட்டோஜெனசிஸில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஆனால் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ராசஸ். என்னது? அந்த ஸ்பெர்மாட்டிட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு ஸ்பெர்மட்டோசோவா. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அது மட்டும்தான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியராக சொல்லும். ஸ்பெர்மாட்டிட் இஸ் கன்வெர்ட்டட் டு ஸ்பெர்மட்டோசோவா. இப்போ ஸ்பெர்மியேஷனுக்கும் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷனுக்கும் வித்தியாசம் பார்ப்போமா? ஸ்பெர்மியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டெப் in which the spermatozoa is released into the seminiferous tubules. அந்த டியூபியூலோட லூமெனில் அந்த ஸ்பெர்மட்டோசோவாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மியேஷன். ஆனால் ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஒரு ஸ்பெர்மாட்டிடாக கன்வெர்ட் ஆகுது அண்டர்கோயிங் த ப்ராசஸ் ஆஃப் மியாசிஸ் 2. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் மெச்சூரேஷன் அண்ட் கெப்பாசிட்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா? மெச்சூரேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்பெர்ம் வந்து டெஸ்டிஸ்லேருந்து எபிடிடமிஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகி மெச்சூரேஷன் அண்டர்கோ பண்ணுது. ஒரு மெச்சூரேஷன் ஆகிறதுக்கு இட் நீட்ஸ் த செக்ரீஷன் ஃப்ரம் த செமினல் வெசிக்கிள் அண்ட் ப்ராஸ்டேட். only then it helps in the maturation of sperm. அப்போ கெப்பாசிட்டேஷன்னா என்னது? இந்த கெப்பாசிட்டேஷன் ஆஃப் அ ஸ்பெர்ம் இட் இஸ் அண்டர்கோயிங் only when the sperm is ejaculated into the female genital tract. ஸோ இந்த கெப்பாசிட்டேஷன் வந்து ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் மெச்சூரேஷன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, the sperm is completely matured, அதாவது full maturation attain பண்ணுறது it is only in the female genital tract after the step of capacitation.